வணக்கம். யங்ஸ்டர்ஸ் சில பேரை வந்து இன்டர்வியூவில் ஏதாவது கேட்கும்போது பார்த்தோன்னா, எனக்கு வந்து ஒரு ஹெல்த் இஷ்யூ இருந்தது, அதனால் நான் அந்த கம்பெனியிலேருந்து நின்றுட்டேன் அப்படின்லாம் சொல்கிறாங்க. ஒரு ஒரு ஹெல்த் இஷ்யூ இருந்தது, அதனால் நான் வந்து ஜாப் எதுவும் ட்ரை பண்ணலை, ரொம்ப நாள் வீட்டில் இருந்தேன், ட்ரீட்மெண்ட்டில் இருந்தேன், மெடிக்கேஷனில் இருந்தேன் அப்படின்லாம் நிறைய பேர் சொல்கிறாங்க. இது என்னன்னே புரியல. ஒரு யங் ஸ்டேஜில் உங்களுக்கு ஏன் வந்து இவ்வளோ ஹெல்த் ப்ராப்ளம்ஸ் வருது, என்ன பிரச்சனை உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு தயவு செஞ்சு நீங்கள் யோசிக்கணும். உங்களோட சைக்காலஜிக்கல் பாயிண்ட்டாக இருக்கட்டும், உங்களோட ஃபிசியாலஜிக்கலாக நீங்கள் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும். உங்களுக்கு வந்து நல்ல ஒரு உங்களோட ஆரோக்கியத்தை எப்படி பாதுகாக்கிறதுன்னு சொல்லிட்டு நிறைய இணையதளங்கள் இருக்குது, நிறைய யூடியூப் வீடியோஸ் இருக்குது, நிறைய இப்போ நீங்கள் வாட்ஸ்அப்லேயே கூட பார்த்தீங்கன்னா ஏஐ இருக்குது, உங்களுக்கு என்ன டீட்டெயில் கேட்டாலும் அது கொடுக்குது. அதனால் உங்களோட ஹெல்த்தை நீங்கள் பார்த்துக்கிறது, சரியான ஆரோக்கியமான உணவு முறைகளை நீங்கள் வச்சுக்கணும். எப்போ பார்த்தாலும் கண்டதை சாப்பிட்டுக்கிட்டே இருந்தோம்னா உங்களுக்கு வந்து ஜங்க் ஃபுட் ஏதாவது நீங்கள் சாப்பிட்டுக்கிட்டே இருந்தால், இல்லை டைமுக்கு சாப்பிடாதது, டைமுக்கு தூங்கி எழுந்திருக்காதது, நைட்டில் டைமுக்கு போய் படுக்காதது, காலையில் சீக்கிரம் எழுந்திருக்காதது, இது எல்லாமே நம்மளுடைய உடம்பு வந்து அஃபெக்ட் பண்ணக்கூடிய விஷயங்கள். யங் ஸ்டேஜில் இருக்கிறவங்க எனக்கு வந்து ஒரு இஷ்யூ இருந்தது, ஹெல்த் இஷ்யூ இருந்தது அப்படின்னு சொல்கிறதெல்லாம் வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து ஏதோ சீரியஸாக இஷ்யூ இருக்குன்னு அர்த்தம். அதை நீங்கள் கண்டிப்பாக உடனடியாக அட்ரஸ் பண்ணணும். ப்ரைவேட் இண்டஸ்ட்ரீஸ் உங்கள் எல்லாருக்குமே தெரியும், அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிஸ்னஸ், அது அவங்க வந்து அவங்களுடைய பிஸ்னஸ்க்கு கம்பேட்டிபிளாக இருக்கிறவங்கள தான் அப்பாயின்ட் பண்ணுவாங்க. ஹெல்த் இஷ்யூ இருக்கிறவங்களாம் எடுக்க மாட்டாங்க. இதில் வந்து பார்த்தோன்னா கேர்ள்ஸ் தாண்டி பாய்ஸும் இப்போ நிறைய பேர் வந்து இந்த ஹெல்த் இஷ்யூ இருந்துச்சு அப்படின்லாம் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இது சரியான ஆரோக்கியமான விஷயம் கிடையாது. உங்கள் ஹெல்த்தை பார்த்துக்க வேண்டியது முழுக்க முழுக்க உங்களுடைய பொறுப்பு. அதுக்கு தகுந்த மாதிரியான உணவு முறைகளை மாற்றி அமைச்சிக்க வேண்டியது உங்களுடைய பொறுப்பு. அதனால் சரியான உணவு முறைகளை கையாளுங்க. சரியான நேரத்தில் தூக்கம், சரியான நேரத்தில் எழுந்திருக்கிறது, சிறு சிறு உடற்பயிற்சிகள், இது வந்து உங்களை வந்து வளப்படுத்தும், உங்களோட வாழ்க்கையை வந்து அழகாக்கும். தொடர்ந்து அதில் வந்து கவனம் செலுத்துங்க. இது உங்களோட கரியரை அஃபெக்ட் பண்ணாமல் பார்த்துக்க வேண்டியது உங்களுடைய பொறுப்பு. கவனமாக இருங்க.